இப்போ இந்த கருப்பை வாயுள் புற்றுநோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து இதை மாணவர்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இந்த முறையை எதிர்த்தும் இயக்கங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்ல வந்துட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் உற்பத்தி செய்யற அந்த உற்பத்தியாளர்களே மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுனால அவங்களுக்கு வேற பாதிப்புகள் வருமா வராதாங்கிற அசஸ்மெண்ட்டை மருத்துவர்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்ட்டான். இப்போ நீங்க இந்த பெண்களுக்கு தான் இது அதிகமா இந்த புற்றுநோய் வருது, சிறுமிகள் பெண்களுக்கு தான் இந்த புற்றுநோய் வருது. அது சிறுமிகளுக்கே போட்டுட்டோம்னா இந்த தடுப்பூசியை போட்டா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, இந்த புற்றுநோய் வராது அப்படிங்கறதுதான் இதோடைய பார்வை. இதை வந்துட்டு இப்ப என்னன்னா இந்த தடுப்பூசியை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தடுப்பூசியை போடணும்னா ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து மருத்துவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தடுப்பூசி நிறுவனங்களே சொல்லியிருக்கு. இப்ப ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவியையும் பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த தடுப்பூசி போடுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா வராதாங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி யார் கொடுக்க போறா, இதை பற்றி தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படிங்கிறது ஒரு மக்களா நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நீங்க இதை ஆய்வு பண்றீங்களா, அவங்களுக்கு இந்த தடுப்பூசி ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கறத ஆய்வு பண்றீங்களாங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, பேரண்ட்ஸோடைய கன்சர்ன் என்பது இதுல கேட்கப்படுமா? இப்போ என்னோட குழந்தைகளை வந்து நான் வந்து அரசு பள்ளியில் அனுப்பியிருக்கேன். அந்த பெற்றோர்கள் வந்து ஒருவேளை எனக்கு இந்த தடுப்பூசி வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் வற்புறுத்தப்படுவார்களா? இல்ல வேண்டாம்னா வேண்டாம் தானா? இல்லைங்க பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்களாம், அது அவ்வளவுதானா? இது என்ன, இது கட்டாயமா? இது கட்டாயமா? ஏன்னா கட்டாயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு தடுப்பூசியும் எந்த ஒரு மருத்துவத்தையுமே ஒருத்தரிடம் திணிக்க கூடாது, அது கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்கும் பொழுது பெற்றோருடைய கன்சென்ட் இல்லாம அதை செய்யவே கூடாது. கன்சென்ட் ஃபார்ம் வாங்கி கையெழுத்து வாங்குவீங்களா? தமிழக அரசு இந்த வேக்சினேஷன் கொடுக்கும் பொழுது பெற்றோர்களை அழைச்சு அவங்க கிட்ட இதோட சாதக பாதகங்களை எல்லாம் விலக்கி சொல்லுவீங்களா? அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லணும். சாதக பாதகங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு வேக்சினேஷனும் சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. சைடு எஃபெக்ட் இல்லாத வேக்சினேஷன் ஒன்று இல்லை. ஸோ இந்த வேக்சினேஷனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பெற்றோர்களுக்கு நீங்க விளக்கம் கொடுப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து அரசாங்கத்திட்ட கேட்கிறோம்.